குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 22/9/2025 திங்கட்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:03க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:42 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:25 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாமயோகம் இன்று இரவு 8:44 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 1:42 வரை நாகவம், பின்பு பிற்பகல் 2:16 வரை கிமுஸ்துக்கினம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:25 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ அம்பிகை வழிபாடு செய்ய சிறப்பான பலன்கள் ஏற்படும். விரதாதி விசேஷங்கள். நவராத்திரி ஆரம்பம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? மந்திரம் கற்க ஏற்ற நாள், நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், வழக்குகளை ஆரம்பிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:38 முதல் 9:22 வரை மேஷ லக்னம். 9:23 முதல் 11:25 வரை ரிஷப லக்னம். 11:26 முதல் காலை 1:36 வரை மிதுன லக்னம். 1:37 முதல் 3:44 வரை கடக லக்னம். 3:45 முதல் 5:46 வரை சிம்ம லக்னம். 5:47 முதல் காலை 7:50 வரை கன்னி லக்னம். 7:51 முதல் காலை 9:56 வரை துலாம் லக்னம். 9:57 முதல் மதியம் 12:07 வரை விருச்சக லக்னம். 12:08 முதல் 2:15 வரை தனுசு லக்னம். 2:16 முதல் 4:09 வரை மகர லக்னம். 4:10 முதல் 5:52 வரை கும்ப லக்னம். 5:53 முதல் 7:33 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதியாத் என்று வழிபட்டால் சிறப்பு. 27 முறை மட்டுமே சொன்னாலே உங்களுக்கு அதற்கேற்ற பலன் அதிகமாகவே கிடைக்கும். திங்கட்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்குடைய ஓரையிலும் சொல்லலாம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு கிரகத்தினுடைய நகர்வுகளை பொறுத்து, கிரகங்கள் வாசம் செய்யக்கூடிய வீடு, கிரக பார்வைகள் பொறுத்து உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுகிறது. தினம் தினம் நீங்கள் நம்முடைய இன்றைய ராசி பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு பகிருங்கள். அவர்களுக்கும் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அனைத்தும் ஜோதிடம் எல்லாமே பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த நாள் மேஷராசி என்பவர்கள் சோமவாரத்தில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சுகஸ்தானாதிபதி மறைந்திருப்பதால் வீடு பற்றிய எண்ணங்கள், வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள், பழுது நீக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தை கவனிக்க வேண்டிய அதிகமான ஒரு நிலைப்பாடுகளில் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு வீட்டை பற்றிய எண்ணம் தான் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான நீதிமன்ற பிரச்சனைகளில் கவனமாக இருப்பதே நல்லது. சற்று மன நிம்மதி குறையும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. புரிதல் என்பது இருக்காது. தடுமாற்றமாகவே இருக்கக்கூடும். எதிலும் பொறுமை நிதானத்தோடு இருந்து கொண்டால் நல்லது. இந்த நாள் இப்படித்தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கேற்றார் போல் உங்களுடைய நடவடிக்கைகளையும் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலும் பேச்சுக்களிலும் நிதானமாக பார்த்து செய்து கொள்ளலாம். ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். பணம் பொருளாதாரத்தில் சற்று இறுக்கமான நிலை இருக்கும். நெருக்கடிகள் உண்டாக்கி மறையும். விவேகமான செயல்பாடுகளில் தான் இருக்க வேண்டும். எல்லாம் தனக்கு தெரியும் என்று வேகமாக எதிலும் செய்யாதீர்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவது, பணத்திற்கு பொறுப்பு ஏற்பது, அலுவலக வேலைகளை பெரியவர்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து செய்வது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். தலைமை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை பெற்று செய்ய வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்கினால் மிக மிக நல்லது. கவனமாக இருங்கள். பேச்சில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் வழியில் எச்சரிக்கையாகவே இருங்கள். அவர்களை நல்ல விதமாக நடத்த முற்படுங்கள். காதலிப்பவர்களுக்கு சற்று சரியில்லாத நாளாகத்தான் இருக்கிறது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. தேடல்கள் அதிகரிக்கலாம். புரிதல்கள் உண்டாகும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வது நல்லது. முயற்சிகள் ஈடேறும் நாள். கலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தம்பதியர்கள் விட்டுக் கொடுத்து போக வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் மிகுந்த நல்ல பலனை பெற முடியும். ஏற்ற இறக்கமாக இருக்க முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். ஒப்பந்தங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்காது. கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகளை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சோமவாரம் சில நன்மைகள் அனுகூலமாகவே இருப்பதால் வருமானத்திற்குண்டான விஷயங்களில்
ஒரு சில நன்மைகள் வரும். புரிதல்கள் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மிகுந்த ஒரு கவனமாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் திருப்தியை தரும். கொஞ்சம் பணம் செலவுகள் கூட உண்டாக்கும். ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதையும் நீங்கள் தீர்மானித்து செய்ய முடியாது. வேலைக்கு செல்பவர்கள் அலுவலக விஷயங்களில் முன்பின் தெரியாத நபர்களிடத்தில் எந்த ரகசியத்தையும் பகிராதீர்கள். வண்டி வாகன பயணங்களில் ஒரே சீரான போக்கு என்பது அவசியம். நண்பர்களிடத்தில் முடிவெடுக்க வேண்டும். எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்பது நல்லது. வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, உங்களை சுற்றி யார் இருக்கிறார்கள், அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு மன அமைப்பு ஓட்டம் என்பது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரே சீரான போக்காக இருக்காது. மன சஞ்சலங்கள் உண்டாகலாம். மூத்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆடம்பரமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற மனம் லயிக்கலாம். புதிய பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். உங்கள் துணைவருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். கூடுமான வரையில் ரிஷபராசி அன்பர்கள் எதையுமே பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்தால் தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யும் பொழுது உங்களுடைய வேலை விறுவிறுப்படையும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் மாற்றங்கள் வரும். எதையுமே சீரான போக்காக இருக்கும் என்று சொல்ல முடியாது. திடீர் பயணங்களினால் ஒரு சிலருக்கு மனச்சோர்வுகள் இருக்கும். பச்சை பழங்கள், வெள்ளரிக்காய், தர்பூசணி பழங்கள் தானமாக கொடுத்தால் உங்களுடைய கிரகங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரக தோஷங்கள் தீர வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பழத்திற்கும் ஒரு காய்க்கும் பரிகாரம் என்பது தனித்தனியாகவே இருக்கும். அதற்கான பலன்களும் தனியாக அமையும். ஏழை எளியவர்களுக்கு, சாலையோரங்களில் இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சந்திர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணப்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், கரும்பு சார்கொண்டு அபிஷேகம் செய்வது, தயிர் சாதம் தானம் செய்வது மிக மிக நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். ஏற்றங்கள் பிறக்கும். முன்னேற்றங்கள் உருவாக கடின உழைப்பு என்பது அவசியம். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஓம் சௌம் சரவண பவ என்று வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாது ஓட நீ என கருள்வாய் என்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். அடிக்கடி இந்த பாடலை உச்சரிப்பதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். சோர்வுகள் விலகும். எதையும் விவேகமாக செய்ய வேண்டும். மன கிளேசங்கள் தீரும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சித்திரை மாதம் 15ஆம் நாள். கோச்சாரத்தின் 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான், 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10இல் சுக்கிர பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானார் நவகிரக வழிபாடோடு நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய இன்றைய ராசி பலன்களை தினம் தினம் அறிந்து வந்தாலே
உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு அன்றாட பொழுது எதை செய்யலாம், எதை தவிர்க்கலாம், இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செய்தால் உங்களால் ஓரளவிற்கு வெற்றி பெற முடியும், வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்கள், அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் 2ஆம் வீட்டு அதிபதியோடு புதன் பகவான் சந்திர பகவானோடு விரையாதிபதியும் சேர்ந்திருக்கிறார். விரயங்கள் ஆகாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். அவரே பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வருவது ஸ்ரீ சுக்கிர பகவானே. மிதனராசி அன்பர்கள், அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் ஓரளவிற்கு விரயங்களை தவிர்க்கலாம். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். எதை செய்ய நினைக்கிறீர்களோ அந்த காரியம் நடக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். தந்தையினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நீண்ட நாளாக முடியாத வேலைகள் நடக்கும். உடல் ஆரோக்கியம், குடும்ப நபர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். எல்லாருடைய நம்பிக்கையை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கக்கூடும். புத்தி கூர்மை, நல்ல அறிவு, ஞானம், வேலைப்பாடு எல்லாமே திருப்தியை தரும். கோவில்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சென்று வருவதால் உங்களுக்குள் நல்ல ஒரு அதீத சக்தி பிறக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழல்கள் பரிபூரணமாக அமையும். இயலாதவர்களுக்கு உதவி செய்தால், தர்மம் செய்தால் நல்ல பலன்களை பெரும்பாலும் பெற முடியும். பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தனிப்பட்ட செயல்பாடுகளாக இருக்கும் பொழுது ரகசியத்தை காக்க வேண்டும், கவனித்து செய்தல் நல்லது. சிற்பத்துறைகளில் இருப்பவர்கள் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எந்த விதமான இடர்பாடுகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படாமல் இருக்க நவகிரக வழிபாடு, சாந்தி பூஜைகள் அவ்வப்போது செய்வது நல்லது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தாலே உங்களிடத்தில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. நல்ல ஆதரவான நல்ல சூழ்நிலைகள், குடும்ப சூழலும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தொழில் விருத்தி, அபிவிருத்தி ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல வாய்ப்புகள் அமையும். எடுத்த காரியங்கள் கைகூடும். பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆரோக்கியமான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டால் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். எல்லா விதமான செயல்களிலும் வேகம் இருக்கும். தொட்ட காரியங்கள் துளங்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆதரவான சூழ்நிலைகள் அமையும். வேலை வியாபாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வேலை தொடர்பான விஷயங்களில் மனதில் மாற்றங்கள் வரும். நீங்கள் எப்படி வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடியவர்களாகவும் ஒரு நல்ல முன்னோடிகளாகவும் இருக்கக்கூடும். வெல்விஷராக, நலம் விரும்பிகளாக இருக்கக்கூடும். பிறருடைய வேலைகளுக்காக விறுவிறுப்பாக செய்து காட்டுவீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் சிலவற்றை சமாளிக்கக்கூடிய திறன், சக்தி அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெருகுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். அம்பிகை வழிபாடு நல்லது. காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு சென்று வருவது அதீத விசேஷத்தை கொடுக்கும். சாந்த ஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய இச்சாசக்தி,
கிரியாசக்தி ஞானாசக்தியை வழிபடுங்கள். ஸ்ரீ வடிவுடையம்மன் கோவிலுக்கு சென்று வருவதால் அந்நல்ல பலன்கள் பெற முடியும். அம்பிகையினுடைய அனுகிரகத்தினால் வாக்கு சித்திக்கும். நன்றாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வீடு, மனை, வண்டி, வாகனம் அமையக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. 2ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மிக மிக கவனமாகத்தான் பேச வேண்டும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில், குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் சூழ்நிலைகளை உணர்ந்து பேசினால் நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் சொந்த இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சிந்திக்கக்கூடிய பக்குவம் மிக மிக அதிகம். பெருமையாக இருக்கக்கூடிய நாள். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய செயல்களில் அதிக நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். சில பிரச்சனைகள் தானாகவே விலகி போகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்திய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். ஒத்துழைப்பு மேம்படும். நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ஆலய திருப்பணிகளில் நாட்டங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு செய்வது நல்லது. நல்ல அனுபவங்கள் ஏற்படும். பெருமைகள் மேம்படும் நாள். புதிய முயற்சிகள் கைகொடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய நிலைப்படி பார்க்கும் பொழுது 1.5 ஆண்டுகள் ஸ்ரீ கேத்து பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வார். பிறகு அடுத்து கடக ராசிக்கு செல்வார். பிறகு ராகு பகவான் மகரம் வீடான 6ஆம் வீட்டிற்கு பிரவேசிப்பார். இப்படி கிரகங்கள் பின்னோக்கி நகரும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளினுடைய நிலையை பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீண்வாதம், பிடிவாத குணங்கள் உங்களுக்கு குறைத்துக் கொள்வது நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டுமானால், மனதில் நிம்மதி பிறக்க வேண்டுமானால், சிம்மராசி அன்பர்கள் மிகுந்த பக்குவத்தோடு, நளினத்தோடு, நயனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளால் மதிப்பு உயரும், மரியாதை அதிகரிக்கும், கௌரவமாக இருக்கக்கூடும். உங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். பிறருடைய ஆசைகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். ஆசைகளை, தேவைகளை நிறைவேற்றி வைக்கவும் செய்வீர்கள். மன பயங்கள், கவலைகள் அகலும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்லதை செய்யலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி வழிபாடு மிக மிக நல்லது.
கேத்து பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். தினம்தோறும் விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி ஒருமுறை சுற்றி தோப்பு கரணமிட்டு வழிபட கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்கள் தீரும். கேத்து பகவானுக்கான காயத்ரி ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம். இந்த நாள் மதிப்பு உயரம், மரியாதை கூடும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மேன்மை அதிகரிக்கும். வருமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பயம் விலகும் நாள். பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். இந்த நாள் அற்புதங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பண ரீதியாக எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்க, விரயமாகாமல் இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானை பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பு. புதியதொரு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதை செய்தாலும் மிகுந்த கவனமாக செய்வது நல்லது. மன குழப்பத்தையும் கிளேசத்தையும் உண்டு பண்ணும். உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நீருக்கும் உணவுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ சந்திர பகவானே. சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பொறுமை தேவை. எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் தடுமாற்றம் இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் வேலையினுடைய நிலையை புரிந்து கொள்வது கடினமாக உணர்வீர்கள். மன அமைதி என்பது தேவை. தியானம் செய்யலாம். நேரம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்று 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ கோவிலில் அமர்ந்து விட்டு பிறகு வீட்டுக்கு சென்றால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி, தெய்வீக அலைகள், பிரபஞ்ச பிராண சக்தி உங்களுக்கு மிக உயர்ந்த நிலையை கொடுக்கும். எதை செய்தாலும் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய முற்படுங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. தனக்கு உண்டான வேலைகளில் மிகுந்த கவனமாக இருந்தால்தான் ஜெயிக்கவே முடியும், வெற்றியும் பெற முடியும். போட்டிகள் அதிகமாக இருக்கும். சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். மனம் தளராதீர்கள். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முயற்சிகள் மேம்படும். நல்ல சூழ்நிலைகள் அமைய பொறுமையாக இருக்க வேண்டும். பணப்பட்டுவாடா சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். ஆவணம் தொடர்பான செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, பிறை சூடிய சக்தி வழிபாடு மிக மிக நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் மிகுந்த பொறுமையாக, விவேகமாக, நிதானமாக இருத்தல் நல்லது. வீண் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். நல்லது நடக்கும் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள்.
வீண் விரயங்கள் ஏற்படலாம். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் துலாம் ராசி அன்பர்கள் சுமை தாங்கிகளாக இருப்பீர்கள். குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களாக நீங்கள் தான் இருக்க வேண்டும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர பல வழிமுறைகளை கையாளுவீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உற்சாகமாகவே இருப்பீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ண போக்கு உங்களுக்கு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு அதிகம் இருக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதியதொரு வாய்ப்புகள் உண்டாகும். வேலை செய்பவர்கள் உங்களிடத்தில் அனுசரணையாக இருக்கக்கூடும். வேலையில் புரிதல்கள் ஏற்படுவதால் விறுவிறுப்பாக நடக்கும். பழைய மனக்குழப்பங்கள் தீரும். நீதிமன்ற பிரச்சனைகள் அகலும். வருமான உயர்வுக்குண்டான விஷயங்கள் நடக்கும். தொழில் வியாபாரங்கள் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாகவே நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல மேன்மை நிறைந்த நாளாக அமையும். வாய்ப்புகள் கை கொடுக்கும். பயணங்களினால் மகிழ்ச்சி உண்டாக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வெற்றிகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் உடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ஆசைகள் கைகூடும். அபிவிருத்தி ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டால் நல்லது. நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் அமையும். சுப காரிய தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பேச்சுக்கள் ஈடேறும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதலீடுகள் உயரும். வெற்றி பெறுவீர்கள். பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமையும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் இது நாள் வரையில் லாபத்தில் இருந்த கேது பகவான் இப்பொழுது தொழில் ஜீவன ஸ்தானத்திற்கு பிரவேசித்திருக்கிறார். இவை 1.5 ஆண்டு காலம் இந்த ஒரு அமைப்பில் தான் கேது பகவான் இருப்பார். கேது பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக எந்த சங்கடங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் விநாயக பெருமானை தினம் தினம் வழிபாடு செய்வது, ஓம் கங் கணபதியே என்று மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். வீட்டில் இருப்பவர்களுடைய தேவைகள் நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் மத்தியமமான பலன்களை அமையும். யாரிடத்திலும் அதிகமாக எந்த விஷயத்தையும் பகிராதீர்கள். வெளி நபர்களிடத்தில் நாசுக்காக பேச வேண்டும். மிக பொறுமையாக இருக்க வேண்டும். கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். பேச்சுக்களின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இன்னல்கள் விலகலாம். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். இது நாள் வரையில் செய்ய முடியாத
வேலைகள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். சமூக செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். வேலைக்கு தகுந்தாற்போல் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகும். வேலையில் விறுவிறுப்பு ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு செய்தால் சில பிரச்சனைகள் தீர்ந்து அவை நல்ல விதமாகவே நடக்கும். வாழ்வில் இருக்கக்கூடிய நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் ஏற்படும். தேவைகளை புரிந்து கொள்வீர்கள். பணம் சார்ந்த கவலைகள், பிரச்சனைகள் அகலும். வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. யோகம் பெருகும். இன்னல்கள் விலகும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். அதிக நன்மைகளை பெறுவீர்கள். சுப லாபமாகவே இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீம நாராயணர் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாக்கும். எல்லா வேலைகளும் விறுவிறுப்பாகவே நடக்கும். பரிசு பொருட்கள் கிடைக்கும் நாள். வேலைகளில் புதிய ஆர்வங்கள் உண்டாகும். பொது காரியங்களில் ஈடுபாடு தன்மை அதிகரிக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. சிம்ம ராசியும் நெருப்பு ராசி. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் தினந்தோறும் ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட்டால் நல்லது. அவர் இப்போது பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வருமானம் உண்டாகும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பட்ட கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் அகலும். உங்களுக்கு இருக்கக்கூடிய செயல்களில் வேகங்கள் உண்டாகும். பயணங்களினால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடும். இறை பிரார்த்தனை உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் பல நிலைகளில் அனுகூலத்தையும் கொடுக்கும். நீண்ட நாளாக செய்த வேலைகளை பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இழுபறியாக இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சீக்கிரமாக கைகூடி வரும். கால தாமதங்கள் அகலும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை போன்ற விஷயங்கள் நடக்கும். வருமானம் உயரும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையின் தரம் உயரும். உயர்வு நிறைந்த நாளாகும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களே, வசதி வாய்ப்புகள் மேம்படும்.
பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், புதிய பொருட்களை வாங்குவீர்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் வெளிப்படும், சூழ்நிலைகள் சாதகமாகும், வாழ்க்கை துணைவருடைய ஆதரவை பெறுவீர்கள், அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சூக்ஷமங்களை அறிவீர்கள், உயர்வுகள் ஏற்படும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும், பொருட்சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் மிகும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் உங்களுடைய செயல்களில் வேகங்கள் உண்டாகும், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். அரசியல் வட்டாரத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய தலைவர்களோடு, கௌரவ அதிகாரிகளோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் யோசனைகள் பலருக்கும் ஒரு தெளிவையும் தெம்பையும் தரும். ஆவணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தள்ளி போன சில வேலைகள் கைகூடி வரும். வியாபாரத்தின் தொடர்பாக சில முயற்சிகள் கூடும். அதிரடி மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். பணம் பற்றிய பய உணர்வுகள் நீங்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவு இருப்பதால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வேலைகள் விறுவிறுப்பாகவே நடக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் அகலும். பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. எதை செய்தாலும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். யார் ஒருவர் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம். மாணவ மாணவிகளுக்கு புரிதல் இருக்கும். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு உங்கள் துறை சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. தெரியாததை தெரிந்து கொள்வீர்கள். ஆளுமை திறன் அதிகரிக்கும். எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு உருவாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று எல்லாம் வல்ல ஈசனை சிவபெருமானை இந்த சோமவாரத்தில் சந்திர பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நாளில் வழிபாடு செய்தால் நல்லது. மன நிம்மதி கிடைக்கும். புதியவர்களோடு ஆதரவு கிடைக்கும். நல்ல உணவு, நீர் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடலாம். ஆதி காமாட்சி அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். விரதங்கள் இருப்பது நல்லது. லாபங்கள் மேம்படும். அனுசரணையான போக்கு இருக்கும். தள்ளிப்போன வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. மந்த தன்மைகள் அகலும். எதையும் செய்வதற்கு முன்னர் சிந்தித்து கூடுமான வரையில் எல்லாமே சிறப்பாகவே நடக்கும். மன கவலைகள் அகலும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலுமயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் சோமவாரத்தில் அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது.
மன கஷ்டங்கள் கிளேசங்கள் தீர மன நிம்மதி கிடைக்க அம்பிகை வழிபாடு சிறந்த ஒன்று. கும்பராசி அன்பர்கள் மிக மிக நல்ல விஷயங்களில் கூடுதலான திறன் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். தாய் மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். குடும்ப விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதன் பகவான் என்பவர் நரம்புக்கு அதிபதி, தாய் மாமனுக்குரிய காரகத்துவம் பெறக்கூடியவர். அதோடு சந்திர பகவானும் இருப்பது தாயின் வழியில் வரக்கூடிய மாமன், தாய் மாமனுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் அகலும். எதை எதிர்பார்த்து செய்தாலும் அது நல்ல விதமாகவே நடக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் சூழலுக்கு ஏற்றாற் போல் இருக்கும். கடந்த கால விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இழுபறியாக இருந்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். ரகசியமாக சில முதலீடுகள் அதிகரிக்கும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சாதகமான நிலைப்பாடு இருக்கும். வெளியிடங்களுக்கோ வெளியூர்களுக்கோ வெளி தேச பிரதேசங்களுக்கோ போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பயணங்கள் சாதகமாகும். நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். புரிதல்கள் மேம்படும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. உடல் நலமும் உள்ள நலமும் மனநலமும் சீராகும். ஆரோக்கியம் நிறைந்த வாழ்நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. சில பிரச்சனைகள் குறையும். எந்த விதமான இடர்பாடுகளும் காணப்படாது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபட்டால் சிறந்தது. ஓம் தும் துர்கை நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். நல்லது நடக்கும். சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். ஆதாயம் நிறைந்ததாக அமையும். நல்ல முதலீடுகள் ஏற்படும். ரகசியமான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். மீனராசி என்பவர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் இந்த நாள் மீனராசி என்பர்களுக்கு பார்க்கும்போது எண்ணிய வேலைகள் சற்று தாமதமாகத்தான் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்க முயற்சிகள் செய்வீர்கள். எவ்வளவு திட்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த வேலைகள் உங்களுக்கு ஒரு சில மணி நேரங்கள் கடந்த பிறகே நடக்கும். குடும்ப நபர்களோடு வெளியூர்களுக்கோ பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் அகலும். எதிர்பார்த்த நல்ல முடிவினை பெறுவீர்கள். கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. எந்த ஒரு வேலைகளையும் திடமாக தீர்க்கமாக முடிக்கக்கூடும். பொன் பொருள் ஆபரணங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி வேலைகளில் மிகச் சிறந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையின் முகாந்திரமாக வருமானத்தை பெறுவீர்கள். லாபங்கள் அதிகம் இருக்கும் நாள். பொருளாதாரங்களில் ஏற்றங்கள் பிறக்கும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தி செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும். மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். புரிதல்கள் ஏற்படும். குடும்பத்தினுடைய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த துறைகளில் நீங்கள் விரும்பிய விஷயங்களை நடத்துவீர்கள். கல்வியாளர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். வீட்டில் பெற்றோர்களுடைய ஆசை கிடைக்கும்.
மூத்தவர்கள் முதியவர்களுடைய ஆதரவு உண்டாக்கும். இறை வழிபாடு செய்வது சந்திர பகவானை வழிபட்டால் உங்களுடைய குடும்பம் சோபிக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்ல விதமாக அமையும். பூர்வ புண்ணியாதிபதியான 5ஆம் வீட்டு அதிபதி, அதிலும் கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோட புதன் பகவானும் 3ஆம் வீட்டு அதிபதியும் அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம், பசும் தயிர், பன்னீர், பச்சரிசி, மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் பண ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் விலக்கி நல்ல நிலைக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தாமதங்கள் இருக்கும். வேலையில் உணர்ந்து செய்யுங்கள். மற்றவர்களோடு போட்டிகள் வேண்டாம். சமாதான போக்கோடு செல்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். எதையும் புரிந்து கொண்டு பேசுவது அவசியம். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையாக இருப்பதே நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. மேன்மைகள் உண்டாகும். லாபங்கள் நிறைந்த நாளாகும். படிப்பில் நல்ல உயர்ந்த நிலைகளில் இருப்பீர்கள். வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான நாள். கையில் பணப்புழக்கம் இருக்கும். லாபம் உண்டாக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.